World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்தது நம்ம பர்வதவர்தி மேடம். அவங்க வந்து ஆமா 27 நட்சத்திரங்களின் சூட்சுமங்களும் மற்றும் அதன் 6வது தாரையான ஜாதக தாரையோட உணவு முறைகள் பத்தி பேச போறாங்க. மேடம் வாங்க மேடம். நீங்க பேசுங்க மேம். உங்க பேசுனதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். ஏன்னா வந்தோட நான் பேசுறேன். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். தர்மசாஸ்திரா ஜோதிட வித்தியாலயத்தின் குருவுமான எங்கள் சாஸ்தா மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய தாய் தந்தையருக்கும் என் ஆசான் குரு பகவான் அவர்களுக்கும் என்னுடைய வாராகி அம்மனுக்கும் என்னுடைய குலதெய்வம் இஷ்டதெய்வம் குருமார்களுக்கும் என்னுடைய பாதம் பணிந்து முத்துப்பாண்டி ஐயா இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பிருக்கோம். நம்ம பூங்கோதை அம்மா வந்துட்டு நம்மளுக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த அம்மா அவர்களுக்கும் மிக்க நன்றி. நான் வந்து பாத்தீங்கன்னா 27 நட்சத்திரங்களின் சூட்சமங்கள், அதாவது நான் முதல் நட்சத்திரம் மட்டும்தான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா எனக்கு ஒரு 10 நிமிஷம் தான் வந்து அம்மா பேச சொன்னாங்கன்றதுனால ஃபர்ஸ்ட் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய காலபுருஷனுக்கு முதல் நட்சத்திரம். இந்த காலபுருஷத்தின் முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இது கேது பகவானின் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த நட்சத்திரத்துல நான் என்கிட்ட வர கிளைண்ட் பாத்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த படிப்புகளை நிறைய பேர் படிக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தோடைய தன்மைகளை முதல்ல நான் வந்து சொல்றேன். இந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா செவ்வாயுடைய வீட்டுல, அதாவது மேஷ ராசியின் முதல் மண்டலம், அதாவது 12 ராசிகளில் முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் பகவானின் வீட்டுல இருக்கிற முதல் நட்சத்திரம். இது கேது பகவான், அதாவது ஞானக்காரகன் கேது பகவானின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம். இது வான் மண்டலத்துல பாத்தீங்கன்னா 0.0 புள்ளி பாகையும் 0.0 கலையில இருந்து ஆரம்பிச்சு 13 பாகை வரையும் வியாபித்து இருக்கின்றது. 13 பாகை 20 கலை வரை பரவியுள்ள நட்சத்திரம். இது ஆகாயத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு குதிரை தலை போன்ற ஒரு வடிவத்துல இந்த நட்சத்திரம் இருக்கு. இது அந்த நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் நட்சத்திரம், ஞானக்காரக நட்சத்திரம்ன்றதுனால கேதுவின் முழு ஆதிக்கமே இந்த நட்சத்திரக்காரர்கள் பெற்றிருக்காங்க. இதனுடைய அதிதேவதை பாத்தீங்கன்னா சரஸ்வதி தேவி மற்றும் விநாயகர் பகவான். இந்த 2 கடவுளையும் நம்ம வந்து வழிபாடு பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய நற்பலன்களை இந்த நட்சத்திரக்காரர்கள் அடைகிறாங்க. அதே மாதிரி உடல் உபாதைகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நட்சத்திரக்காரர்கள் முதலில் தலை சம்பந்தமான நோய். ஏன்னா காலபுருஷனுக்கு முதல் ராசி வந்து தலையை குறிக்கிறது இல்லையா, லக்னம். இந்த லக்ன பாவம் என்பது தலையை குறிக்கிறதுனால தலை சம்பந்தப்பட்ட உபாதைகள், அதாவது தலைவலி, மைக்ரேன் என்ற மாதிரி, சில சமயத்துல வந்து மூளையுள்ள சில உபாதைகள், நீர் போற இந்த மாதிரியான தலையில வரதெல்லாம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுது. இதுக்கு என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னாக்கா, இந்த நட்சத்திரத்துக்கு சாதகமான 6வது நட்சத்திரத்தை பயன்படுத்தும் போது நமக்கு எல்லாருக்குமே இந்த நட்சத்திரத்தினுடைய மைனஸ் வந்து குறையுது. இந்த நட்சத்திரத்தினுடைய பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் தான் இந்த நட்சத்திரத்துல பயன் செய்யறாங்க. அதே மாதிரி இந்த நட்சத்திரம் வரும்போது செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் கேது பகவானுக்கும் அல்லது விநாயகர பகவானுக்கும் விளக்கு 2 நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணும் போது இந்த தலை சார்ந்த நோய்கள் வந்து குறையுது. அதே மருத்துவம் சார்ந்த படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்க, சித்த மருத்துவம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த வழிபாடை நம்ம மேற்கொள்ளலாம். அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்கா இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் வந்து ஒரு என்ன சொல்றது, இந்த கேது ஆதிக்கம் பெற்றிருக்கிறதுனால எப்பயுமே வந்து ஒரு தடை, என்ன செயல்கள் ஆரம்பிச்சாலும் தடைகள் வந்து அதிகமா வருது. அப்போ இவங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான இந்த அஸ்வினி நட்சத்திரம் வரும் நாட்கள்ல மாதம் ஒரு முறை விநாயகருக்கு இந்த யமகண்ட நேரத்துல போயிட்டு 2 நெய் விளக்கு ஏற்றும் போது, நான் வந்து இது வந்து நான் பரிகாரமாவே சொல்றேன். இந்த பரிகாரம் தொடர்ந்து 12 மாசம் செஞ்சுட்டு வரும்போது அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன கோரிக்கையோ அந்த கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் தான் வைக்க சொல்றேன். அந்த ஒரு கோரிக்கை ஃபர்ஸ்ட் நிறைவேறினதுக்கு அப்புறம்
அடுத்து போறக்கே வைங்க. ஒரு 3 மாசத்திலேயே நிறைய பேருக்கு சக்சஸ் ஆயி மேடம் நீங்க சொன்னீங்க நான் செஞ்ச இந்த மாதிரி எனக்கு நல்ல பலன் அடைஞ்சதுன்ட்டு நிறைய ஃபீட்பேக் குடுக்குறாங்க. அது இந்த பரிகாரமா நான் இது எல்லாருக்குமே சொல்றேன். இது எல்லாருமே பயன்படுத்தி கொள்ளணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க நிறைய பேர் வாழ்க்கையில வெற்றி அடையறதையும் நான் பாக்குறேன். அதே மாதிரி இதனுடைய நட்சத்திரத்தின் 6வது தாரை, அதாவது அஸ்வினி, ஆஹ் பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், அடுத்தடுத்து திருவாதிரை. இந்த நட்சத்திரத்தின் 6வது நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை இவங்க இயக்கும் போது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுடைய பயணம் செய்யும் போதும், திருவாதிரை நட்சத்திரம் வரும் அன்னைக்கு சிவபெருமான், அதாவது நடராஜ பெருமானுக்கு விபூதி அபிஷேகம் செய்யும் போதும், அதுக்கப்புறம் நான் திருவாதிரை நட்சத்திரத்தினான உணவான வாழைப்பழம் தானம் கொடுக்கும் போதும் பாத்தீங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காக வாழ்வில் நற்பலன்களை பெற்று வெற்றி அடையறதுக்கு இது ரொம்ப உறுதுணையா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த நட்சத்திரத்தை நான் அடுத்த ஒரு தலைப்புல பேசுறேன். இதே மாதிரி 27 நட்சத்திரத்தின் தன்மைகள் சூட்சுமங்கள் எல்லாமே ஒவ்வொரு வாரமும் நான் பேசிட்டு வரேன். மிக்க நன்றி. இந்த வாய்ப்பை அளித்த என்னுடைய குருநாதர் மணிகரண்டராஜ ஐயா அவர்களுக்கும், முத்துப்பாண்டி அண்ணா அவர்களுக்கும், பூமோதி மேடம் அவருக்கும், மற்ற ஜோதிடர்கள் அனைவருக்கும் நன்றியை கொடுத்து நான் வாக்களித்தேன். மிக்க நன்றி.